இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன கபிலா, எப்படி இருக்க? உனக்கு என்னப்பா, நீ எப்பவுமே ஜாலியா தானே இருப்ப. ஏய், நீ அந்த சிவா ரைட்? இதெல்லாம் ஓ வேலை தானா? இப்போதான்டா புரியுது. அப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்றீங்களா? சூப்பர்ரா. ஏன் கேக்குற? ஐலி உன்னை லவ் பண்ணான்னு எல்லாரையும் நம்ப வச்ச மாதிரி என்ன சொல்லி நம்ப வைக்க போற? நான் உங்களோட காலேஜ்ல படிக்கவே இல்லைன்னு சொல்ல போறியா, இல்ல நீ அங்க படிக்கவே வரலன்னு சொல்ல போறியா? சிவா, தேவையில்லாம நீ இந்த விஷயத்துல தலையிடாத. இன்னமும் நான் உன்னை என் தம்பியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நானும் உங்களை அக்காவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த கபிலன் நல்லவன் இல்ல. சிவா, நீயும் அவள மாதிரியே பேசாத. என் தம்பி தப்பானவன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உன்கிட்ட? ஆதாரத்தை காட்டுனா சொல்லுங்க. ஆதாரத்தை காட்டுனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? ஐலி கிட்ட நீங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்கணும். அக்கா, என்ன பதிலையே காணோம்? சரி, கபில மேல தப்பு இருக்குன்னு நிரூபிச்சுட்டா நான் அயலி கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நீ ஏன் இவங்கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்கணும்? இவெல்லாம் ஒரு ஆளாக்கா? டேய், நான் என்ன ப்ரூவ் பண்ணவே ஆரம்பிக்கலடா. ஆமா, அதுக்குள்ள நீ இப்படி பதற? டேய், நான் எதுக்குடா பயப்படணும்? கபிலா, நீ சும்மா இரு. சிவா, என் தம்பி தப்பானவன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? முதல்ல அதை காட்டு. ஆதாரம் தானே? அட, நீங்களும் பாருங்க. அக்கா, இதெல்லாம் உங்க தம்பி செஞ்ச காதல் லீலைகள். சாரி, காதல்னு பேரை வச்சு செஞ்ச லீலைகள். டேய் சிவா, அவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? அக்கா, இதெல்லாம் ஏன் போட்டோக்கா? இவளும் பக்காவா பிளான் பண்ணி வந்திருக்காங்கக்கா. டேய், நடிக்காதரா. உன்னெல்லாம் வச்சு ஏஐ வீடியோ கிரியேட் பண்ற அளவுக்கு நான் ஃப்ரீயாலாம் இல்ல, நீ அவளை ஒர்த்தும் இல்ல. அக்கா, நீங்களே இதை பாருங்க. சிவா, வேண்டாம். நீயும் என்ன டென்ஷன் படுத்தாத. தயவு செஞ்சு போயிடு. ஒரு நிமிஷம். போட்டோவை தானே ஏஐ பண்ண முடியும். உயிரோடு இருக்கிற ஆளை பேச வச்சா அப்ப என்ன சொல்லுவீங்க?